நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு எத்தியோப்பியாவில் என்ன பிரச்சனை இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்றதான் வந்துட்டு நான் முக்கியமாக சொல்ல போகிறேன். ஸோ அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பேசின ஒரு சில விஷயங்கள், அது சம்மந்தமாக வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். முதல் முக்கியமான அப்டேட், ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆர்செப் சம்மந்தமாக வந்துட்டு நம்ம இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பேசியிருப்போம். ரீஜியனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கானமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது ஒரு 15 நாடுகள் 16 நாடுகள், இந்தியா சேர்ந்திருந்தா 16 நாடுகள் வந்துட்டு வந்திருக்கும். ஸோ அந்த நாடுகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்த எல்லா நாடுகளுமே பெனிஃபிட் ஆகிக்கலாம் அப்படின்றது தான் அந்த அக்ரிமெண்ட்ல வந்துட்டு சொல்லப்பட்டிருந்த விஷயம். ஸோ அது சம்மந்தமாக வந்துட்டு நம்ம ஜனவரி மாதம் எல்லாமே பேசி வந்துட்டு இருந்தோம். இந்தியா அதில் சேரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருந்தது. இந்தியாவுக்கும் அதில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. அது சம்மந்தமான நிறைய பேச்சுவார்த்தைகள் எல்லாத்துலையுமே வந்துட்டு ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. கடைசியாக அதில் சேர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஏன் அதை சம்மந்தமான விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஆர்செப் அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அந்த பேக்ட் அப்படின்றது இருக்குல்ல, ஸோ அது வந்து இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு. அந்த 15 நாடுகள் மத்தியில் வந்துட்டு இப்போ இந்த ஃப்ரீ ட்ரேட் அப்படின்றது வந்துட்டு பயன்பாட்டிற்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து திருப்பியும் ஒரு தாட், அதாவது இந்தியா சேர்ந்துருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட இந்தியா சேர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டின் மூலியமா பெரிய அளவுக்கு பலன் அடைஞ்சது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டெவலப்டு கண்ட்ரீஸ் தான். டெவலப்பிங் கண்ட்ரீஸோட மார்க்கெட்டை இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துட்டு ஒழிச்சு கட்டிடும். அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா வந்துட்டு ஈஸியாக நிறைய இம்போர்ட்ஸ் வரும். ஸோ அதனால இங்கே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ் வந்துட்டு பாதிப்படைவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நியூசிலாந்து வந்துட்டு இந்த ஆர்செப் அந்த கூட்டமைப்பில் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஃப்ரீ ட்ரேட் அந்த அக்ரிமெண்ட் அந்த இதில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க கண்ட்ரியில் வந்துட்டு டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க ரொம்ப சீப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட இம்போர்ட்ஸ் வந்துட்டு இங்கே ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அமுல், ஆவின் போன்ற அவங்களோட அந்த டைரி பிளான்ஸோட அந்த சேல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அப்படி ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு அவர் சொல்கிறாரு. அவர் இந்த எக்ஸாம்பிளை சொல்ல, ஸோ இந்த மாதிரி டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ் வந்துட்டு பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அதாவது இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல கூட நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்துட்டு அவங்க கண்ட்ரிஸ்க்கு வரக்கூடிய அந்த இம்போர்ட்டை வந்துட்டு குறைச்சிக்கிட்டாங்க, தேவைகளை வந்துட்டு குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு ஸ்ட்ரகிள் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்புறம் சைனா தான் வந்துட்டு நம்மளுடைய ஒரு பெரிய மார்க்கெட்டு. ஸோ இதை வந்துட்டு நம்ம அசஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு இந்த ஆர்செப் வந்துட்டு பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்துட்டு பெரிய அளவுக்கு பூஸ்டப் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கிற மாதிரி இந்த ஆர்செப்ல வந்துட்டு நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ் இன்னும் பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஓரியன்டா, அதாவது மற்ற டெவலப்டு கண்ட்ரிஸை கம்பேர் பண்றப்போ பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஓரியன்டா இன்னும் க்ரோ ஆகலை. ஸோ அதனால இப்போ இந்த ஆர்செப் அக்ரிமெண்ட்ல வந்துட்டு நம்ம போயிருந்தாலும் நம்ம பெரிய அளவுக்கு வந்துட்டு ஃபாரின் மார்க்கெட்ஸ் அசஸ் பண்ணியிருக்க முடியாது அப்படின்றதான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இந்தியா எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படின்றது சரியான முடிவு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் சம்மந்தமாக கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இடையில ஒரு சில செய்திகளையாவது வந்து நம்ம பார்த்தாகணும். ஏன்னா எப்பயுமே அவங்க இந்தியா பற்றியும் வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இஸ்லாமாபாத்தில் நேற்று வரைக்கும் பெரிய அளவுக்கு ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது நிகழ்ந்திருக்கு. எதுக்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரான்ஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக, பிரெஞ்சு பிரசிடென்ட் மெக்ரோனுக்கு எதிராக வந்துட்டு இன்னமும் பெரிய அளவுக்கு போராட்டத்தில் வந்துட்டு அவங்க ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இஸ்லாமாபாத்துக்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான ஹைவே வந்துட்டு அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால இஸ்லாமாபாத்துக்கு போக வேண்டிய, அந்த கண்ட்ரியோட கேபிட்டலுக்கு போக வேண்டிய நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவே கஷ்டத்தை வந்துட்டு அனுபவிச்சிருக்கிறாங்க. நிறைய ரூட் வந்துட்டு சுற்றி போயிருக்கிறாங்க. இஸ்லாமாபாத்தை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய டவுன்ஸில் வந்துட்டு இன்டர்நெட்டை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வயலண்ட் ப்ரொட்டஸ்ட்டை வந்துட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் பார்ட்டிஸ் வந்துட்டு செய்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த ப்ரொட்டஸ்ட் இன்னமும் ஏன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெக்ரோன் வந்துட்டு நாங்கள் கார்ட்டூன் போட்டது தப்பு, இனிமேல் வந்துட்டு நாங்கள் ப்ராஃபத் முகமது சம்மந்தமாக வந்துட்டு கார்ட்டூன்ஸ் வந்துட்டு நாங்கள் டிஸ்பிளே பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லவே இல்லை. அதற்காக அவர் சாரி கேட்கல. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் வரணும், சாரி கேட்கணும், திருப்பியும் நாங்கள் கார்ட்டூன்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லணும் அப்படின்றத இன்னமும் வலியுறுத்தி அங்கே பெரிய அளவுக்கு தீவிரமாக வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் சம்பந்தமாக, அதாவது இந்தியா பாகிஸ்தான் சம்பந்தமான இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேற்று நம்ம வீடியோவில் வந்துட்டு ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்தோம் பாகிஸ்தான் இந்தியா மேலே வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதுக்கு இந்தியா என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா பதில் சொன்னதுக்கப்புறமும் பாகிஸ்தான் இன்னொரு விஷயத்தை ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் ISIS பயங்கரவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்தியாவில் அல்கொய்தா மிலிட்டன்ஸும் அதாவது டெரரிஸ்டும் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. யுஎன்ஏ வந்துட்டு அதை ஒத்துக்கிட்டாங்க. இந்தியாவில் வந்துட்டு ISIS பயங்கரவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவும் வந்துட்டு தீவிரவாதத்தின் ஒரு இருப்பிடம் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்தியா மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு வச்சிருக்கிறாங்க.
ஸோ கேரளா, கர்நாடகா, அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில பகுதிகளில் இருந்து வரக்கூடிய இந்த ISIS பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க, இந்த ரேடிகலைஸ்டு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்கனால நம்ம நாட்டுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் இருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இந்தியாவிலிருந்து வரக்கூடிய இந்த ISIS பயங்கரவாதிகள்னால பாகிஸ்தானுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இந்தியாவுக்கு தான் பெரிய ஆபத்து. அதாவது தான் பிறந்து வளர்ந்த நாட்டை எப்படி அழிக்கணும் அப்படின்றதான் வந்துட்டு இந்த ISIS பயங்கரவாதிகள் வந்துட்டு திட்டம் போடுறாங்களே தவிர பாகிஸ்தானை எப்படி அழிக்கணும் அப்படின்ற அந்த திட்டத்தை வந்துட்டு இவங்க போடுறதில்ல. ஸோ பாகிஸ்தான் இந்த விஷயம் சம்பந்தமாக கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த ரெஸ்பான்ஸை வந்துட்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற வந்துட்டு நம்ம நம்புவோம். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாகிஸ்தானுக்கு ரிப்ளை ஸ்டேட்மெண்ட்டை இந்தியா கொடுப்பாங்க அப்படின்ற வந்து நம்ம நம்புவோம். ஸோ இப்படி பாகிஸ்தான் வந்துட்டு தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் இப்படிப்பட்ட நாடு அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்துட்டு தெரியும். ஸோ இப்போ இதோட வந்துட்டு நான் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான அப்டேட்ஸ் வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த எத்தியோப்பியா சம்பந்தமான முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம வருவோம். இது சம்பந்தமா நான் ஏன் பேசுறேன், ஒரு சிலருக்கு இது முக்கியமான விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் இதை பத்தி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். நாளைக்கு இதுவே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையா மாறலாம். அப்போ நம்ம பேச வேண்டிய சூழல் அப்படின்றது ஏற்படும். ஸோ இப்போ எத்தியோப்பியால என்ன பிரச்சனை நடந்து வந்துட்டு இருக்கு, உங்களை மாதிரியே தான் நானும் எத்தியோப்பியா இருக்கிற இடம், அங்கே என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் படிச்சதில்லை, தெரிஞ்சுக்கிட்டதில்லை. அர்மீனியா அசர்பைஜான் வார் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பேசுறப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த விஷயம் வந்துட்டு புதுசாக இருந்தது. ஸோ இப்போ எத்தியோப்பியாலையும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, ஒரு உள்நாட்டு யுத்தம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ எத்தியோப்பியா வந்துட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஹார்ன் ஆஃப் தி ஆஃப்ரிக்கா, அந்த நார்தன் ஆஃப்ரிக்கன் பார்ட்டில், நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் வந்துட்டு எத்தியோப்பியா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எத்தியோப்பியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது. அதாவது இந்தியாவில் இருக்கிற மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேட்ஸுக்கு இடையில வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த டைக்ரே ரீஜியனில் வந்துட்டு ஒரு இனத்தவர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரோமியா அப்படின்ற அந்த பகுதியில் வந்துட்டு ஒரு சில கம்யூனிட்டிஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க தான் முக்கியமான அந்த இனம் அந்த ஸ்டேட்டில் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இப்போ எத்தியோப்பியா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபெடரல் ஸ்டேட், அதாவது நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய நிறைய இனத்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் வந்துட்டு எத்தியோப்பியா. ஸோ இந்த எத்தியோப்பியாவை யார் ரூல் பண்ணி வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அபி அகமத். ஸோ இந்த அபி அகமத் அப்படின்றவர் தான் வந்துட்டு நோபல் பீஸ் பிரைஸ் ஜெயிச்சவர். ஸோ அவரை பற்றி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு எதுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எத்தியோப்பியாவினுடைய நார்தன் சைடு இருக்கக்கூடிய எரிட்ரியா அப்படின்ற அந்த கண்ட்ரிக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இடையில பெரிய அளவுக்கு ரொம்ப ஆண்டு காலமாக வந்துட்டு பிரச்சனை அப்படின்றது போயிட்டு இருந்தது. ஸோ அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு வச்சதுனால, அமைதி அப்படின்றதுக்கு வழிவகை செய்ததுனால வந்துட்டு அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வந்துட்டு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அவரே ஒரு வன்முறையை வந்துட்டு, அதாவது ஒரு யுத்தத்துக்கு வழிவகுத்திருக்கிறாரோ அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துட்டு அவர் மேலே வந்துட்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை எத்தியோப்பியாவுக்குள்ள போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மேப் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டைக்ரே ரீஜன். ஸோ இந்த டைக்ரே ரீஜன் வந்துட்டு எத்தியோப்பியாவில் வந்துட்டு முக்கியமான ஒரு ரீஜியன். அதாவது இந்த டைக்ரே ரீஜனில் இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ் தான் வந்துட்டு எத்தியோப்பியாவை ரொம்ப ஆண்டுகளாக வந்துட்டு ரூல் பண்ணியிருக்கிறாங்க. எத்தியோப்பியாவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் பெரிய அளவுக்கு பங்கு கொண்டிருக்கிறவங்க வந்துட்டு இந்த டைக்ரே ரீஜனில் இருக்கிறவங்க தான். ஸோ 2018 அபி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் இந்த டைக்ரே ரீஜனை வந்துட்டு, அதாவது அந்த ரீஜன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை ஓரம் கட்டுறாரோ அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு வந்துட்டு அவர் மேல வந்துட்டு வைக்கிறாங்க. 2018க்கு அப்புறம் அவர் ஜெயிச்சு வந்ததுல வந்து ஒரு முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியா இந்த டைக்ரே ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறாங்க. ஆனா அவர் திருப்பி வேற ஒரு கூட்டணி வந்துட்டு கிரியேட் பண்றாரு. அந்த கூட்டணியில வந்துட்டு இந்த டைக்ரே ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டைக்ரே பீப்புள்ஸ் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்ற அந்த முக்கியமான அரசியல் கட்சியை வந்துட்டு அவர் நீக்கிறாரு. ஸோ அதனால அந்த டைக்ரே ரீஜனில் இருக்கிறவங்க வந்துட்டு நம்மளை வந்துட்டு ரூலிங் கவர்மெண்ட் வந்து சைட்லைன் பண்ணுறாங்களோ அப்படின்ற அந்த திங்கிங் வந்துட்டு அவங்களுக்கு வருது. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அபி அகமது வந்துட்டு ஒரோமியா அப்படின்ற இன்னொரு கம்யூனிட்டியிலிருந்து வந்திருக்கிறாரு. ஸோ இந்த ஒரோமியா கம்யூனிட்டி இன்னும் ஒரு சில முக்கியமான ஸ்டேட்ஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த டைக்ரே ரீஜனில் இருக்கவங்களோட வந்துட்டு பாப்புலேஷன் வைஸ் வந்துட்டு ரொம்பவே எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் அந்த டைக்ரே ரீஜன்ல இருந்து வர்றவங்க வந்துட்டு பாப்புலேஷன் வைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் ரொம்ப வருஷமா இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால அபி அகமது வந்துட்டு இனத்தின் அடிப்படையில் வந்து டைக்ரே ரீஜனை வந்துட்டு ஓரம் கட்டுறாரு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டையும் வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கூட்டணி கட்சியில் வந்துட்டு TPLF அப்படின்ற அந்த ஒரு டைக்ரே ரீஜனில் இருக்கக்கூடிய கட்சியை வந்துட்டு அவர் வெளியேற்றிட்டாரு. எலெக்ஷனை வந்துட்டு 2021க்கு வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டாரு. ஸோ அதற்கு வந்துட்டு இந்த TPLF வந்துட்டு பெரிய அளவுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டைக்ரே ரீஜன்லேயும் வந்துட்டு நிறைய சேஞ்சஸும் வந்துட்டு இவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுக்கீழ நிறைய இடங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் எடுத்து வந்துட்டு இருந்த நடவடிக்கைகள்னால இந்த டைக்ரே ரீஜன்ல இருக்கக்கூடிய பிரிவினைவாத
இயக்கம், அதாவது ராணுவ இயக்கம் மாதிரி வந்து வச்சுக்கலாம், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து இந்த ஃபெடரல் மிலிட்ரியோட எத்தியோப்பியாவோட மிலிட்ரி மேல வந்துட்டு பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்தி ஒரு சில பகுதிகளை வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. ஸோ அதற்கு அபிய் அகமது வந்துட்டு பயங்கரமான பதில் தாக்குதல், அதாவது அந்த மிலிட்டன்ஸ் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுக்கு யுத்தத்தை வந்துட்டு இப்போ அவங்க மேல வந்துட்டு தொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த டைக்ரே மிலிட்டன்ஸ், இந்த ரிபல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய வரலாறு அப்படின்றது இருக்கு. எத்தியோப்பியாவோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 1974 வந்துட்டு அங்கே வந்துட்டு கம்யூனிஸ்ட் ரூல் வருது, ஒரு மிலிட்ரி டிக்டேட்டர்ஷிப்பின் மூலியமா. ஸோ அந்த கம்யூனிஸ்ட் ரூல் அப்படின்றது 1991 தான் வந்துட்டு முடிவுக்கு வருது. அது முடிவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டைக்ரே ரீஜியனில் இருக்கக்கூடிய இந்த ரிபல்ஸ் தான். ஸோ அவங்க வந்துட்டு போர் திறன் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணி கம்யூனிஸ்ட் ரூலை வந்துட்டு முடிவு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது, அவங்களுடைய போர் திறன் அப்படின்றது எத்தியோப்பியாவே ஒரு நாடாக வந்துட்டு யுனைட்டடாக இருக்க வச்சிருக்கு. ஸோ இப்போ அவங்க மேலேயே வந்துட்டு அபிய் அகமது வந்துட்டு பெரிய அளவுக்கு தாக்குதல் நிகழ்த்துறாரு, அவங்கள வந்து நாட்டை விட்டு துரத்துறாரு அப்படின்றது பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டைக்ரே ரீஜியன்ல இருக்கக்கூடிய நிறைய மக்கள், அந்த போர் நடந்து வந்துட்டு இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு பக்கத்துல சுடான் நாட்டுக்கு வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே வந்துட்டு கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நார்தன் ரீஜியன்ல இருக்கக்கூடிய எர்ட்ரியா அப்படின்ற அந்த பகுதி, அந்த கண்ட்ரி வந்து டைக்ரே ரிபல்ஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கும் இந்த எர்ட்ரியாவுக்கும் வந்துட்டு ஆகாது. ஸோ ரொம்ப ஆண்டு காலமாக வந்துட்டு இந்த டைக்ரே ரிபல்ஸுக்கும் இந்த எர்ட்ரியாவுக்கும் இடையில சண்டை அப்படின்றது நடந்து வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து அபிய் அகமது வந்துட்டு தன்னுடைய அண்டை நாடு, அதாவது ஒரு காலத்துல பகைமை நாடா இருந்த நாடோட உதவியும் வந்துட்டு இப்போ இந்த டைக்ரே ரிபல்ஸ் வந்துட்டு வெளியேற்றுறதுக்கு அந்த நாட்டை போய் வந்துட்டு ஹெல்ப் கேட்டிருக்கிறாரு. இப்போ டைக்ரே ரீஜன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாலிட்டிஷியன்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எங்களை நார்த்ல இருந்தும் அடிக்கிறாங்க, சவுத்துல இருந்தும் அடிக்கிறாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சுடான்ல வந்துட்டு டைக்ரே ரீஜியன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு நல்லா வரவேற்பு இருக்கு, ஒரு டைஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்துட்டு இப்போ இருக்கிற அந்த டைக்ரே ரிபல்ஸுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்குறவங்களா வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த ரிபல்ஸ் வந்துட்டு வீழ்த்தப்பட்டாலும் சுடான் நாட்டில் இருந்துட்டு வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு பயங்கரமான அஃபென்சிவ் வந்துட்டு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஸோ எர்ட்ரியா, சுடான், அப்புறம் வந்துட்டு எத்தியோப்பியா, ஸோ அந்த மாதிரி 3 நாடுகளையும் ஒரு யுத்தத்தில் இன்வால்வ் பண்ற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1-2 வாரத்துல கிட்டத்தட்ட 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் அகதிகள் சுடான் நாட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அபிய் அகமது வந்து இந்த டைக்ரே ரிபல்ஸுக்கு எதிரான அந்த நடவடிக்கையை வந்துட்டு இப்போதைக்கு நாங்கள் முடிச்சுக்க போறதில்ல, அவங்களை ஒட்டு மொத்தமாக வந்துட்டு நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம், அவங்கள வீழ்த்துவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால ஒரு யுத்தம் அப்படின்ற லெவலில் வந்துட்டு ஒரு யுத்தம் தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யுஏஇ வந்துட்டு எத்தியோப்பியாவுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எத்தியோப்பியாவில் அவங்களுடைய மிலிட்ரி பேஸ் இருக்குது. அதாவது யமன் நாட்டில் நடந்த அந்த சிவில் வாருக்கு வந்துட்டு எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மிலிட்ரி பேஸை வந்துட்டு யுஏஇ வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு ட்ரோன்ஸை இப்போ எத்தியோப்பியாவுக்கு கொடுக்கலாம் இந்த யுத்தத்தில் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் எத்தியோப்பியாவில் நடந்து வந்துட்டு இருக்கு. பாருங்க, ஒருத்தருக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு அவர் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு வாரில் வந்துட்டு எத்தியோப்பியாவை இன்வால்வ் பண்ண வந்துட்டு வச்சுட்டாரு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ எத்தியோப்பியாவில் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங்காக போகுது. வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு என்னுடைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.